2031 கண்டிப்பா என்னோட ஆட்சி தான் வந்து நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். அவர் அந்த அரசியலுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அப்பயே அந்த பேர் வச்சதே நான் தான், ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு. அவர் பேட்டி கேட்கும் போது அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அவர் வந்த பிறகு கொடியெல்லாம் அங்கங்க இது பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாச்சு. ஆனா திடீர்னு அவரே கழட்டி விட்டாங்க. பிஜேபியில கழட்டி விட்டாங்க, கழட்டி விடலையா, சீட்டும் கொடுக்கல. இவர் வந்து அந்த மாநில தலைவராக இருந்தார் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து 7000 கோடி சம்பாதிச்சார் அப்படின்னு செய்தி இருக்கு. 7000 கோடி. ஒரு என்ஜிஓ மாதிரி ஆரம்பிக்கிறாருங்க. கட்சி ஆரம்பிக்கல அவரு, நீ வாட்டு கட்சின்றீங்க, கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்றாரு. இப்போ வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பு, மதுவை ஒழிப்போம். தமிழர்களுக்கு தெரியும் ஓனர் யாருன்னு. அவருடைய ஓனர் பிஜேபி, அவருடைய ஓனர் ஆர்எஸ்எஸ், அவருடைய ஓனர் அமித்ஷா அவர்கள் இப்போ போயிட்டு நீ அங்கே போப்பா, போயிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசு, தமிழர்களை பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லு, சாதியை நாங்கள் சொல்ல மாட்டோம், மதத்தை சொல்ல மாட்டோம் அப்படின்னு பேசு. இப்படி பேசி நீ டஃப் யாரு கொடுக்குற, விஜய் கொடு. இவர் வந்து இன்னொரு சீமான். அப்போ அவர் சீமான் வந்து இப்போ இவங்களோட கூட்டணி வச்சுட்டார். யாரோட? திமுகவோட. திமுக அவங்க ரொம்ப லிங்க்ல இருக்கிறாங்க. இப்போ கேள்விப்பட்டீங்களா, பொது வேட்பாளராக இப்போ அறிவிக்க போறாங்க அண்ணன் சீமான் அவர்கள். பொது வேட்பாளராக சீமான் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனா இவர் தடவை வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் நினைப்புல அவர் இருக்காரா? விஜய்க்கு ஒரு அட்ராக்டிவ் இருக்கு. இவரை பார்த்தா காமெடியா இருக்குது. கரெக்டா இல்லையா? சிரிப்பு நடிகர் மாதிரி இருக்குது. அப்படின்ற நீ பாத்தீங்களா? காமெடியில் வெற்றி பெற்றது அரசியல வரலாறே இல்லை. ஹீரோக்கள் தான் வெற்றி பெறுவாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார், அடுத்து விஜய் வெற்றி பெற்றார். டிவிக்கு ஆட்சி முடியறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் இப்போ 10 லட்சமா இருக்கிற அந்த 10 லட்சம் கோடி கடனா இருக்கிறது 15 லட்சம் கோடியா தான் மாறுமே தவிர இந்த கடன் வந்து குறையவே குறையாது, ஏறிட்டே தான் போகும். ஸோ அப்போ நம்ம வந்து அதை மாற்றணும். 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. திமுக அரசு வாங்குச்சுல, அப்போ போய் ஏன் தடுக்கல? ஆனா சரி, நான் ஒன்று கேட்குறேன், இப்போ கடனை பூரா நீ ஒழிக்கிறேன்றீங்களா, அதுக்கு என்ன செயல் திட்டம் சொல்லு. நீ நல்ல மனுஷன் போய் சொல்லுப்பா, நீ தான் தமிழ்நாட்டில் வாழ்ற, நேராக போய் விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் சொல்லு, சார் இது மாதிரி எனக்கு ஐடியா இருக்கு சார், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதான் நல்ல மனுஷன். மாநில தலைவராக இருந்துட்டு 7000 கோடி ஆட்டை போட்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டு எவனாவது லஞ்சம் வாங்கினீங்கன்னு வச்சுக்க அவ்வளோதான்றாரு, மிரட்டுறாரு. சொன்னார்ல, லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க, ஐபிஎஸ் நம்ம நம்பிடுவோம். அறிவாளி நம்புங்க, தயவு செய்து அறிவாளி ரைட்டு. உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் எங்கெல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா, நேரம் அங்கே போய் கொடுத்து இந்தியாவில் கடனை குறை. வணக்கம் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. ஓகே சார். ஸோ இப்போதைக்கு ஹாட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ நேற்று நிறைய கூட்டம் வந்து வந்திருக்காங்க. அவர் பேசும்போது நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, 2031 கண்டிப்பாக என்னோட ஆட்சி தான் வந்து நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று நான் தான் அவர் பேர் வச்சது. அது உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் இப்போ தான் யூடியூப் வந்திருக்கிறீங்க. அவர் அந்த அரசியலுக்கு வந்தார் பார்த்தீங்களா, அப்பயே அந்த பேர் வச்சதே நான் தான், ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு. அவர் பேட்டி கேட்கும்போது அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆமாம், நான் ஆடுலாம் வளர்த்தேன், எங்கள் அப்பாலாம் ஆடு வச்சு தான் என்னை படிக்க வச்சார், அதனால் வந்து அவர் சொல்வதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஆட்டுக்குட்டி என்ற பேரை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து இன்னொன்று நான் அடுத்து சொன்னேன், அதான் பழைய வரலாறு நம்ம பார்ப்போம். என்ன சொன்னேன்னா, நாங்களாம் வந்து சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவனை ஐஏஎஸ் ஆக்குறான், ஐபிஎஸ் ஆக்குறான். ஆனால் இவர் ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி அதெல்லாம் உதறி தள்ளி விட்டு ஆடு மாடு மேய்க்க வந்துட்டார், குறிப்பாக ஆட்டுக்குட்டி மேய்க்க வந்தார். அதனால் நம்ம அவரை அப்படி சொன்னோம், அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ நம்ம அவரை பார்க்கும்போது ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு. ரொம்ப அவரை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். என்னோட நண்பருங்க அவர், ரொம்ப கவலைப்பட்டு நான் இந்த நேரத்தில் பேசுகிறேன். என்னென்னா, ஐபிஎஸ்ஸும் நல்லா ஒரு பேரும் புகழும் அடைஞ்சலாம். ஒரு படத்தில் வர அந்த சூர்யா மாதிரி படத்துலாம் நடிச்சு எல்லாம் வெறும் அவரும் படத்தில் நடிச்சிருந்தார். ஒரு படத்தில், அப்படியா, அந்த படம் ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல, ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் அந்த காலகட்டத்தில். இவர் என்ன பண்ணால யோசித்து பாருங்க. இவர் வந்த பிறகு பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துச்சு, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, பிஜேபி கொடியே நீ பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இவர் வந்த பிறகு கொடியெல்லாம் அங்கங்கே இது பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாச்சு. ஆனால் திடீர்னு அவரே கழட்டி விட்டாங்க. பிஜேபியில் கழட்டி விடலையா, சீட்டும் கொடுக்கல. இந்த கடந்த தேர்தலில் வந்து சீட்டே கொடுக்கல. அப்போ
என்ன பிரச்சனை? அதை நீங்கள் பார்க்கணும், மக்கள்லாம் பார்க்கணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். என்னன்னா, இவர் வந்து அந்த மாநில தலைவராக இருந்தார் பார்த்தீங்களா, நிறையா பேரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து 7,000 கோடி சம்பாதிச்சார் அப்படின்னு செய்தி இருக்குது. 7,000 கோடி சாதாரண விஷயம் இல்லை. அந்த 7,000 கோடி சம்பாதிச்சதுமே அது போயிடுச்சு அமித்ஷாவுக்கு செய்தி. ஆகா இது சிக்கல்ரா அப்படின்னு சொல்லி தான் அவரை பதவியிலிருந்து தூக்குனது. பதவியிலிருந்து தூக்குனதுமே அந்த 7,000 கோடியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கட்சி ஆரம்பிக்க போகிற மாதிரி இருந்தது, ஐடியா இருந்தார். அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டார், கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, வந்து கணக்கு வழக்க ஒழுங்காக ஒப்பட, உன்னை பற்றி எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அவரே அமித்ஷா வந்து எப்படியாலும் உங்களுக்கு தெரியும் கரெக்டா? சாணக்கியனே இருந்தாலும் இப்போ வந்து அழுதுருப்பார், நான் இல்லைப்பா சாணக்கியன், நீ தான்ப்பா சாணக்கிய அப்படின்னு அமித்ஷா பட்டம் கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அவர்கிட்ட நடக்குமா, அவர் பாட்சா நடக்குமா? அப்புறம் இவரை கூப்பிட்டு வந்து மிரட்டவுமே, சரி நீ கட்சியில் வேலை பாரு கொஞ்ச நாளைக்கு, நாங்கள் கட்சி தலைமை பொறுப்பை மாற்றுறோம் அப்படின்னு வேற ஆள் கொடுத்தாங்க. இவர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாரும் அவரே மாநில செயலாளர் இருந்திருப்பார், அவரே எம்எல்ஏ கூட ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த செய்திலாம் வரவுமே இவரை வந்து கழட்டி விட்டாங்க. கழட்டி விடவுமே இந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு டோட்டல் அவுட்டு. பிஜேபி ஒரே ஒரு சீட்டு தான், 20, 25, 26 சீட்டு வாங்கி ஒரே ஒரு சீட்டு தான் வெற்றிமா. இப்போ அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு சிக்கல். கட்சியில் எந்த பொறுப்பும் கொடுக்கல, பெருசாக கழட்டி விட்டதோடு அப்படியே வச்சுருந்தாங்க. இவர் தான் சொன்னார் நம்ம இவரோட சேரக்கூடாது, எடப்பாடியோட கூட்டணி வைக்கக்கூடாது, நம்ம தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே எம்பி எலெக்ஷனில் ஓட்டை காட்டினார், ஓட்டு சதவீதம். நம்ம அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த உழைப்பெல்லாம் நம்ம மதிக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இவர் வந்து திருப்பி எடப்பாடிலாம் வரக்கூடாது, எடப்பாடியை கூட்டணி வைக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இவர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல. அதான் பிரச்சனையே. அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் அப்படின்னு தான் நயனா நாகேந்திரனை கொடுத்துருக்காங்க, பதவியை கொடுத்து அவரை வந்து மாநில தலைவராக்கிட்டு இவரை கழட்டி விட்டான்னு வச்சுங்களேன். கலட்டி விட்டு முடிச்சு பார்த்தா பிறகு எப்படியா ஜெயிப்பாங்க ஒரு 5-6 சீட் நினச்சா அதுவும் போச்சு. இவர் உள்ளடி வேலை பண்ணியிருக்கிறார். இதுவும் செய்தி கிடச்சிருக்கு. செய்தி கிடச்ச பிறகு அமித்ஷா கூப்பிட்டு அந்த 7,000 கோடி செட்டில் பண்ணிட்டாலும் ஜெயிலுக்கு போகணும்ட்டார். உடனே அந்த 7,000 கோடியில் ஏறக்குறைய ஒரு பாதி தான் ஒப்படைச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன் 100 மேலே வழக்கு போடலாம்ல, எவ்வளோ தைரியம் எப்படி நான் சொல்கிறேன். நம்மளுக்கு கிடைத்த செய்தி மட்டுமல்ல, உண்மையான சோர்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு. அப்போ அந்த அமௌண்ட்லாம் ஒப்படைச்ச பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை கேட்பாங்க, அப்போ நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ மாதிரி ஆரம்பிக்கிறாருங்க. கட்சி ஆரம்பிக்கல அவர், நீ வாட்டு கட்சின்ட்டீங்க, கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றாரு. இப்போ வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பு, மதுவை ஒழிப்போம். மது ஒழிப்ப நேரம் அமித்ஷாட்ட போய் சொல்லு, ஐயா இந்தியா முழுக்க வந்து மதுவை ஒழிக்க வேண்டும், அதுக்கு வந்து ஒரு சட்டத்தை போடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் போட போறாரு. ஒரே சட்டம். அவங்க மகாத்மா காந்தியை மதிக்கிறாங்க, இல்லை சவார்கரை மதிக்கிறாங்க, இந்தியாவை மதிக்கிறாங்க அப்படின்னா ஒரே சட்டம் தான். இந்தியாவில் எங்கும் மது இருக்கக்கூடாது, மது வஸ்துக்கள் இருக்கக்கூடாது, போதை இருக்கக்கூடாதுன்னா இவங்க டாஸ்மாக் இழுத்து முடணும்ல. குஜராத்தில் இருக்குது அந்த சிஸ்டம், ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. ஆனால் ஒரே சிஸ்டம் போடலாம்ல. அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் மது ஒழிக்கிறோம்னு இவர் பரப்புறாரு. மது ஒழிப்போம், போதையை ஒழிப்போம்னு பாராட்டுவோம். ஆனால் இவர் ஒரு என்ஜிஓ நடத்தி இந்த பணங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, நீ அந்த நிகழ்ச்சியோட இதை போட்டு பார்த்தீங்களா, யாராவது ஒரு இளைஞன் இருந்தானா, எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள். ரிட்டையர்மெண்ட் எப்படி இவர் இப்போ இருந்தது ஆயிருப்பார். அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய வயசில் இருக்கிற எல்லாமே எபோவ் 40 தான், 40, 50 உட்காந்துருந்தாங்களா எல்லாம். நீ பார்த்தீங்க, அது பாருங்க, தலைப்பை பாருங்க, கட்சியோடைய பேர் வச்சானே தமிழில் தானே வைக்கணும். இல்லை ஒரு என்ஜிஓ அமைப்புன்றது இதான் எடுத்துக்காட்டு. நான் சொன்னேன் என்ஜிஓக்கு தான் இங்கிலீஷில் பேர் வைப்பாங்க, வி தி லீடர்ஸ். நீ நெட்டை திறந்து பாருங்க, வி தி பீப்புள்னு ஒன்று அமெரிக்காவில் ஒரு என்ஜிஓ இருக்குது. அப்படியே அதை காப்பி அடிச்சு வி தி லீடர்ஸ் அப்படின்னு போட்டார், வி தி பீப்புள்னு போட்டு அவங்க வந்து சமூக சேவை செய்கிறாங்க, யூனிட் நேஷனோட செயல்படுறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே வி தி பீப்புள் தான் ஆரம்பிக்கும். நாமெல்லாம் இந்தியர்கள், இந்திய மக்கள் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டமே ஆரம்பிக்கும். இவர் வி தி லீடர்ஸ்ன்றாரு. எதுக்காக போட்டார்னு தெரியல, அவருக்கே டவுட் வருது நம்ம லீடரா என்னன்னு. ஆனால் நம்மளாம் தலைவர்கள் ஆக வேண்டும் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காரு. ஏறக்குறைய ஒரு எவ்வளோ 19 லட்சம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அதுவே நான் விசாரித்த வரைக்கும் அதுவே ஒரு இல்லீகலாக போட்டிருக்கிறாங்க. அது ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணி 19 லட்சம் இல்லைன்றாங்க. சரி 19 லட்சம் வரட்டும், ஒன்று 19 லட்சத்தை வச்சு நீ எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? என்னோட கேள்வி அந்த கேள்வி தானே. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் பிஜேபியில் இருக்கிற எல்லா ஆளும் இங்கே வந்துட்டாங்க. எப்படின்னா, இவர் நேராக போய் அமித்ஷாவை பார்த்தார்ல, அமித்ஷா பார்த்துட்டு அவர்கிட்ட போய் ஐயா என்னை மன்னிச்சுக்கிறீங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன், இந்த அமௌண்ட்டு அப்படின்னு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் விட மாட்டார். அப்போ தான் அவர் ஐடியா கொடுத்துருக்காரு. நாங்கள் பிஜேபின்னு போனோம், அப்போ வந்து ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில்.
ஓட்டு கிடைக்கவில்லை அவர்களுக்கு. ஒரே ஒருத்தன் ஜெயிச்சாரு. அதனால எங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள். ரொம்ப சிக்கலாக இருக்குது. அதனால் நீ போ, நீ ஆரம்பித்து ஒரு இந்து மக்கள் அணிதிரட்டு. ஏன்னா இப்போ விஜய் யாரு, அவர் ஒரு கிறிஸ்துவர். அப்படி மாதிரி ஒரு திட்டத்தோடு அதான் சொல்றாரு பாரு, நான் ஒரு இந்து சொன்னாலும் சொல்லலையா? வேலை படிச்சு கேட்டீங்களா கேட்கலையா? இப்போ யார் ஒன்று இந்து யார் இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் சொல்றாரு, சாதியை மதத்தை நான் வீட்டிலேயே பூட்டி வச்சிருக்கேன், வெளியில் வருவேன் அப்படின்றாரு. அதெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் கூட பாராட்டுறேன், ரைட்டு. ஆனாலும் கூட அங்கே இருக்கிற பாதி பேர் வெறும் சாதி வெறியர்களும் மத வெறியர்கள் தான் அவங்க பின்னாடி நிற்கிறாங்களாம். இப்போ ஒவ்வொருத்தரும் பேட்டை எடுத்து பார்த்தோம்ல, ரெட்டி இட்டிலாம் ஒருத்தர் நிற்கிறாரு, அவருடைய பிஏ, அவர் தான் ஃபுல்லாக வசூல் இல்லை மண்ணே, சரிங்களா? இப்படி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். தமிழர்களுக்கு தெரியும் ஓனர் யாருன்னு. அவருடைய ஓனர் பிஜேபி, அவருடைய ஓனர் ஆர்எஸ்எஸ், அவருடைய ஓனர் அமித்ஷா அவர்கள். இப்போ போயிட்டு நீ அங்கே போப்பா, போயிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசு, தமிழர்களை பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லு, சாதியை நாங்கள் சொல்ல மாட்டோம், மதத்தை சொல்ல மாட்டோம் அப்படின்னு பேசு. இப்படி பேசி நீ டஃப் யாரு கொடுக்குற? விஜய் கொடு. அவங்கெல்லாம் முடிச்சிருவோம். யாரை? திமுக அதிமுக சோழியை முடிச்சிருவோம். உடனே நாங்கள் டெவலப் பண்ணி விடுறோம். அப்புறம் தேர்தல் வர்றவன் அப்படியே வந்து கூட்டணிக்கு வந்துரு. நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அதுக்காக இப்போ என்ஜிஓவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ஜிஓன்றது வேலை என்ன? அது நான் ஆர்கனைசேஷன், கவர்மெண்டோட லிங்கோட, பட் கவர்மெண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏழைகளுக்கு உதவுறது, இல்லை படிப்புக்கு உதவுறது, இல்லை மது போதையில் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் இதில் சேர்த்து விட்டு, எது நலன் அதில் போய் சேர்த்து விட்டு அங்கே போய் சரி பண்ணுறது. இது மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இப்போ இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இந்த அமைப்பை உருவாக்கின முதல்ல அவருக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே நீ போட்டுக்குங்க, தலைப்பை போட்டுக்குங்க. அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்னு போட்டுக்கிறோம். ஆனால் இது வந்து அதாவது எப்படின்னா மண்டையை வந்து காட்டுற மாதிரி கொண்டையை மறைக்க தவறிட்டார். ஏன்னு கேளுங்க, அவர் அந்த நடத்துகிற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்டது. இப்போ பொள்ளாச்சியில் நடத்தியிருக்கிறார்ல, இதை போய் மதுரை நடத்த சொல்லுங்க. இல்லைப்பா நீங்கள் பாருங்க, இப்போ விஜயோட நிகழ்ச்சியை பார்த்தீங்க, விஜயில் எப்படி தன்னெழுச்சியாக வந்தாங்களா வரலையா? கூட்டத்தை பார்க்கலாம் பார்க்கலையா? ஆனால் அதில் பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்குறாங்க. எந்த ஒரு சலசலப்பு இல்லை, எந்த இளைஞர்களும் இல்லை, எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்போ விஜயை பார்த்து நம்ம எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து எப்படி வரும். இப்போ எங்கள் தலைவர் என்ன நிகழ்ச்சி நடத்துறாரு, அங்கே எப்படி கூட்டம் வருது? ஏன் சீமானு கூட சொல்லுவோம் எப்படி கூட்டம் வருது, அது வேற. இவர் வந்து இன்னொரு சீமான். அப்போ அவர் சீமான் வந்து இப்போ இவங்களோட கூட்டணி வச்சுட்டார். யாரோட? திமுகவோட. திமுக அவங்க ரொம்ப லிங்கில் இருக்கிறாங்க. இப்போ கேள்விப்பட்டீங்களா? பொது வேட்பாளராக இப்போ அறிவிக்க போகிறாங்க அண்ணன் சீமான் அவர்களை. அந்த இடத்த ஃபில் பண்ணணும் ஒன்று. அதே நேரத்தில் நல்ல கேட்டுக்கு முக்கியம், நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம், மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு தெரியணும். இப்போ விஜய் வந்து சாதி மதம் இனம் மொழியெல்லாம் கடந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து தமிழர் பண்பாடோடு ஒரு அரசியலை நீங்கள் முதல்வர் ஆகியிருக்கிறார். இப்போ இவங்களை எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா, இந்துக்கள் எல்லாம் நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக அண்ணாமலை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அவர் யாரா? அவர் கிறிஸ்துவர்ரா? எப்படி உங்களுக்கு மேட்டர் புரியுதா? சபாநாயகர் யாரா? கிறிஸ்துவர்ரா? உங்களுக்கு புரியுதா? ரெண்டாவது பாரு, தலித்துகளுக்கு 8 பேருக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சொல்ல முடியாது. மேடை போட்டு சொன்னால் கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க. அது வேற பிரச்சனை. இதை உள்ள பேசுறது. இப்போ அவர் சொன்னார், சாதியை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வந்துடும் சொல்கிறார். வீட்டுக்குள்ளே போய் இதை பேசுறது, வீட்டை போய் திறந்து உட்கார வச்சு அவளை பூரா வர வச்சு, நம்மளாம் சாதி வரி கொள்ளணும். நம்ம வந்து யார்? கவுண்டர். அவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ கவுண்டர் சமூகத்தில் இருக்கிற எடப்பாடி காளி, கவுண்டர் சமூகத்தில் இருக்கிற செங்கோட்டையை அங்கிட்டு போயிட்டாரு. கவுண்டர் சமூகத்தை சார்ந்த 2 பேர் வந்து விஜயோட போயிட்டாங்க. அப்போ அந்த இடமே அப்படியே தனியாக இருக்குது. நான் தான் அதுக்கு தலைவர். நான் சேலஞ்சு விடுறேனே அவருக்கு. நீ இப்போ வந்து பொள்ளாச்சி நடத்தினேல, தைரியம் இருந்தால் சென்னை நடத்து, தைரியம் இருந்தால் மதுரை நடத்தவே முடியாது. பாவம், உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நீ பேசாமல் வந்து பிஜேபியிலே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபியை விட்டுட்டு அவங்க பாருங்க நம்புறாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கிறாங்க பாருங்க. இவரை நம்பி போய் கட்சி ஆரம்பிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. அவரும் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சுன்னு வர்றாப்புல வந்து இது பண்ணுறாப்புல. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை.
ஓகே சார். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப விஜய் எப்படி அவர் வந்து அரசியல் அந்த ஒரு இதுவே அனுபவமே இல்லாம வந்து தடவையே அந்த கட்சிய வந்து அவரு ஆட்சிய வந்து புடிச்சுட்டாரு. அதே மாரி ஒருவேளை இவருக்கு அனுபவம் இருக்கு. ஆனா இவரு தடவையே வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற மாரி எதுவும் நெனப்புல அவரு இருக்காரா? இல்ல அந்த ஸ்டைலே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? அது ஏன் என்னன்னு எனக்கு ரைட், தெரியல இது சார். நல்ல கேள்வி, சூப்பரான கேள்வி, உங்களை வரவேற்கிறேன். விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு மெயினான காரணம் அவர் ஒரு திரைப்பட நடிகர். ம். அப்ப திரைப்பட நடிகர்னா ஏற்கனவே சொல்ற டயலாக், நீங்களா வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் கட்சி ஆரம்பிப்பீங்க, ஆனா நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே போயிட்டேன், இனி நீங்க கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுதான் வீட்டுக்குள்ளேயும் போகணும், நான் ஆல்ரெடி ஒவ்வொருத்தர் வீட்டையும் நான் இருக்கிறேன், அங்கிருந்து நான் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், அப்ப எனக்கு வெற்றி உறுதினார். ஒண்ணு. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறீங்க, நல்ல முக்கியமான பாயிண்ட். திராவிட கட்சியில் மேல மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. காங்கிரஸை விடுங்க, பிஜேபி விடுங்க, நம்ம ஊரில் அவங்க கட்சி பெருசாக வளரல. ஆனால் நமக்கு திமுகவை பிடிக்கல. இவங்க பூரா குடும்ப ஆட்சியாக வர்றாங்கடா. தாத்தா இருக்கிறாரு, தாத்தா இறந்து போயிட்டாருப்பா, அவரை விடுங்க. அடுத்து அப்பா இருக்கிறாரு, அடுத்து அக்கா இருக்குது, அக்கானா அவருக்கு தங்கச்சியா, அவருக்கு தங்கச்சி இருக்குது, இங்கிட்டு பார்த்தா அத்தை இருக்குது, இங்கிட்டு பார்த்தா மருமையா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, குடும்பத்தை கற்பனை பாருங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு. அதே மாதிரி சாதி வெறியர்கள் நிறைய அவங்க கட்சியில் இருக்கிற சாதி வெறியம் பூரா கால் இல்லை, எல்லாம் தோத்து போயிட்டாங்க இந்த எலெக்ஷனில். இவங்களை பூரா எதுக்கிறதுக்கு ஒரு சாதியான ஆள் கிடைக்கலடா அப்படின்னு மக்கள் இருக்கிற இடத்துல விஜய் வர்றாப்புல. இளைஞராக இருக்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். விஜய்க்கு ஒரு அட்ராக்டிவ் இருக்குது, இவரை பார்த்தா காமெடியாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? சிரிப்பு நடிகர் மாதிரி இருக்குது. அப்படின்ற நீ பார்த்தீங்களா? பாருங்களேன், எடுத்து போடுங்க தம்பி, எடிட்டர் தம்பி. அவரை நான் இப்போ சொல்லும்போது அப்படியே அந்த படங்களை போட அப்படியே காமெடி மாதிரியே பண்ணுறாரு. டக்குன்னு வந்து தரையில் விழுகிறாரு, விழுந்து கும்பிட்டு எழுந்திருக்கிறாரு. எடுத்து மேடையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. காமெடியில் வெற்றி பெற்றது அரசியலில் வரலாறே இல்லை. ஹீரோக்கள் தான் வெற்றி பெறுவாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார், அடுத்து விஜய் வெற்றி பெற்றார். நீ விஜயும் இவரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டாவது இன்னொன்று பாருங்க, விஜய்க்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து கூட்டம் எப்படி வந்துச்சு? விஜய் இதோ பெறப்பட்டு விட்டார், வீட்டை விட்டு இவர் எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல. அவர் ஒரு மாசு இருக்குதா இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதான் கேள்விப்பட்டேன், கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே அவர் வந்து சினிமா ஹீரோவாக இருந்தாலும் மக்கள் பணி செஞ்சிருக்காரு. விஜயகாந்த் மாதிரி அங்கங்கே நலத்திட்டங்கள்லாம் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு இப்போதான் சொல்கிறாங்க அவங்க அப்பா மூலமாக, எஸ் சந்திரசேகர் மூலமாக. அப்போ இப்படிலாம் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாம் கிளீனாக போட்டுருந்துருக்கிறாரு. அவருக்கு எந்த வித முத்திரையும் இல்லை. அவர் வந்து இந்த சாதி இல்லை இந்த கிறிஸ்துவர் இப்போ நக்கல் பண்ணுறதுக்காக அவர் ஜோசப் விஜய்னு சொல்கிறாரு. யாரும் நம்ம ஒரு லூஸ் இருக்கும்ல, யாரு நம்ம ராஜா, அவர் அடிக்கடி இவர் சொல்லுவார், இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு நக்கலா, அதாவது கிறிஸ்துவன்றதுக்காக. அவர் ஓகே, நான் ஜோசப் விஜய் தான், எனக்கு ஒன்று கருத்து இல்லைன்னா யதார்த்தம். அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களையும் பெருசாக மத ரீதியான வெறுப்பு இருக்காது, சாதி ரீதியாகவும் இருக்காது. படித்த இளைஞர்கள்ட்ட உங்களெல்லாம் சாதி இருக்குதா இல்லையில? எவெல்லாம் பொழப்பு நடத்தணுமோ, அரசியல் பொழப்பு நடத்துறதுக்கு இல்லை மக்களை ஆட்டையை போடுறதுக்கு தான் அந்த சாதி மதங்களை தூண்டுவது நார்த் இந்தியாவில் இருக்குது, முழுக்க இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தில் தான் இவரை தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் இது வந்து தூண்டுனது வந்து தொடர்ந்து நடப்பதற்கு வாய்ப்பில்லை. எழுதி வச்சுக்க, இந்த 19 லட்சத்துக்கு மேலே தாண்டாது, அவ்வளோதான், தாண்டறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும்போது, அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆல்கஹால் பத்தி, அவர் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது 2 நாள் சாட்டர்டே சண்டேலாம் நான் ஃபுல்லா வேலை பார்த்தேன், நிறைய விஷயங்கள் கேட்டேன், அதனால தான் இப்போ இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதான் நீங்க சொன்ன மாதிரி இது அதனாலதான் இது வந்து வீதி லீடர்ஸ்னு வச்சிருக்கோமே தவிர ஐடி லீடர்னு எங்கேயுமே நான் வைக்கல அப்படிங்கிறாரு. அதை பத்திலாம் நீங்க என்ன சார் சொல்றீங்க? திடீர்னு அதாவது லீடர்ஸ், வீதி லீடர்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே நிறையா லீடர் இருக்கிறாங்க, ரைட்டா? எனக்கு என்னமோ இவரை நக்கல் பண்ணுற மாதிரி தெரியுது, அமித்ஷாவையும் மோடியையும். வீதி லீடர்ஸ் என்ன அர்த்தம்? அப்போ அவங்களாம் லீடர் இல்லை, நாங்கள் தான் லீடர் அப்படின்ற மாதிரி செய்கிறாரா என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். முதல்ல லீடர்ஸ்னால் என்னன்னா, சும்மா சோசியல் ஒர்க் செய்கிறது மட்டும் லீடர்ஸ் இல்லை, பல தலைவர்களை உருவாக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ இளைஞனாலும் சொல்கிறேன், தலைவர்கள் 3 விதம் இருக்குது. 3 விதம்: தோன்றும் தலைமை, தோற்றுவிக்கப்படும் தலைமை, தோற்றம் அளிக்கும் தலைமை. இதுதான் 3 தலைமை, 3 லீடர்ஸ் இந்த புக்கில் நீங்கள் படிச்சுன்னா தெரியும். அதில் வந்து தோன்றும் தலைமை அப்படின்னா இயற்கையாகவே தோன்றுறது. நாட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், பிறப்பாகவே உங்களுக்கு இந்த லீடர்ஷிப் இருக்கு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் அவனுக்கு கண்ணீர் வடிக்கிறது, அவனுக்காக ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். இவங்கெல்லாம் எப்படி தோன்றும் தலைமை. அவங்களை யாரும் தோற்றுவிக்க மாட்டாங்க, யாரும் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்களாகவே வந்து தன்னெழுச்சியாக சுயம்பு தலைவர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, சுயம்பு, அதுதான் தோன்றும் தலைமை. தோற்றுவிக்கப்படும் தலைமை அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது.
அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்களுக்கு எப்படின்னு சொல்லித் தர்றது, இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும், மக்கள்கிட்ட இப்படி போகணும் அப்படின்னு தோற்றுவிக்கப்படும் தலைமை. அதுக்கு யார் எடுத்துக்காட்டுன்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா விஜய் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ விஜய் ஆரம்பத்தில் பேசுனதை பார்த்தீங்களா? பேச்சு ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, ஆனால் இன்னைக்கு வந்து தலை சிறந்த பேச்சாளராக பேசுகிறாரு. அதுமாதிரி ஆதரவர்ச்சுனா பேச்சை பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் ஒன்றும் சிறப்பாக இருக்காது, ஆனால் இப்போ வந்து பார்த்தா பெரிய போராளி, 20-30 வருஷம் அரசியல் இருந்து வரவும் பேசுகிறாருங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் கட்சியில் இருக்கும்போது தமிழ் உச்சரிப்பாக ரொம்ப இதாக இருக்குது, நானே நக்கல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னப்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா பேச்சு பயங்கரம் வருது. அப்போ சொல்லி கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதான் அவங்க தோன்றும் தலைமை. ஃபார் எக்ஸாம்பிள் தோன்றும் தலைமைக்கு நான் யாராவது சொன்னேன், அம்பேத்கர்லாம் சொன்னேன். அதுமாதிரி எங்கள் தலைவர்லாம் தோன்றும் தலைமை தான். அவரால் ஒரு பிறப்பாலே ஒரு தலைவர், அதாவது 27 வயசுலேயே அவர் அமைப்பை கட்டமைச்சிருக்கிறாரு. தோற்றுவிக்கப்படும் தலைமைனா இதெல்லாம் படிச்சு அந்த மூலமாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. தோற்றம் அளிக்கும் தலைமை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அது என்ன சொல்ல, தோற்றம் அளிக்கும் தலைமைனா சும்மா அவங்களால தூக்கி அப்படி நிப்பாட்டுறது, ஆனால் டப்புனு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு பல பேர் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். பல பேரை சும்மா ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து பார்த்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க, ஆனால் கொஞ்ச நாள் தான் நிற்பாங்க. அப்புறம் ஆளு எங்கடான்னு தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்து பல பேர் எப்படின்னா, எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அம்மையார் வந்தாங்க, நிற்க முடிஞ்சா ஜெயலலிதாவுக்கு முன்னாடி முடியலையில் அவ்வளோ அதோட கலைஞ்சு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு டி ராஜேந்திர வந்தார். அவரெல்லாம் பயங்கரமாக, நீங்களாம் அப்போலாம் பிறந்திருக்கே மாட்டேன், டி ராஜேந்திரலாம் டயலாக் பயங்கரமாக பேசுவார். அதேமாதிரி பாக்கியராஜ் இப்போ இறந்து போயிட்டார், அவரும் வந்தார், தலைவராக வந்தாருங்க. ஒரு கட்சி அமைச்சு பாக்கியான்ற ஒரு புத்தகமே நடத்தினார், வாரப்பத்திரிகை நடத்தினார். இது மாதிரி பல பேர். சிவாஜி கணேசன் அவர் கட்சி ஆரம்பித்தார், கட்சி தலைவராக இருந்தார். எங்கள் கட்சி எதுவும் ஜெயிக்க முடிஞ்சா, வெற்றி பெற முடிஞ்சா, இது மாதிரி பல பேர். ஏன் சரத்குமார் நிகழ்காலத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள், தோற்றமளிக்கும் தலைமைன்னு. அப்போ இதெல்லாம் வந்து அவ்வளோ சரிப்படாது. இருந்தால் கூட நிறையா படி. நாங்களே சொல்லுவோம், கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாடுதல் வேண்டும். இது எங்கள் தலைவர் சொன்ன டயலாக். படிக்கணும், படித்ததை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்த மாதிரி செயல்படணும். பாடுபடு மக்களோடு கலத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிதலோடு உழைத்திட வேண்டும். உன்னால முடியுமா? முடியாது. அப்ப லீடர்ஸின் பேர் வச்சதே முதல்ல தப்பு. அப்ப நீ நக்கல் பண்றான்னு தெரியல எனக்கு. அமித்ஷா அவங்க எல்லாம் நீங்களா லீடராப்பா அப்படின்னு கேட்குறேன்னு தெரியல. ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஆனால் அவர் என்ஜிஓக்கு நம்ம வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சார். அதே மாதிரி அவர் ஃபைனலாக இன்னொரு விஷயம் பேசியிருந்தாரு. இந்த இப்போது டிஎம்கே ஆட்சியில் நிறைய கடன் இருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருஷமும் டிவிக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் 85,000 கோடியாவது வந்து அரசுக்கிட்டேருந்து வாங்கும். அதே மாதிரி அடுத்த வருஷம் 80,000 ஆகும். இப்படியே போச்சுன்னா டிவிக்கு ஆட்சி முடிகிறதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் இப்போ 10 லட்சமாக இருக்கிற அந்த 10 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது வந்து 15 லட்சம் கோடியாக தான் மாறுமே தவிர இந்த கடன் வந்து குறையவே குறையாது, ஏறிட்டே தான் போகும். ஸோ அப்போ நம்ம வந்து அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதுக்கு தானே ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்றது. ஆடு வந்து எப்படின்னா அது எதுவுமே தெரியாது, அது வாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் புல்லு இருக்கோ அதை போய் பேசிக்கிட்டே தெரியுமே தவிர ஒரு தெளிவாக இருக்காது. நல்லா கேட்டுக்குங்க. கடன் இருக்குது, இந்தியாவிலும் கடன் இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? பல லட்சம் கோடி இருக்குது. இதெல்லாம் வந்து இவரை சொல்லி 13,000 கோடி தான், அது பல லட்சம் கோடி இருக்குது. அந்த பல லட்சம் கோடி அமித்ஷாட்ட போய் பேசு, மோடிகிட்ட போய் பேசு. கடை வாங்குறது அவங்க தான், அவங்க வாங்கி தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்தியாவுக்கு. ரைட்டு, அதாவது இந்தியா வாங்கி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும். தமிழ்நாடு நேரடியாக வாங்க முடியாது. தமிழ்நாடு நேரடியாக உலக வங்கியில் கேட்டாலும் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறது யாரு? இந்திய அரசாங்கம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா நிதியமைச்சர். இந்தியா நிதியமைச்சர் உங்கள் தோழி தானே, உங்கள் நண்பர் தானே. இந்தியாவிலேயே அவ்வளோ கடன் இருக்கு. சரி, அப்படி விடுங்க, நான் கடனை குறைச்சிக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஜிஎஸ்டி வரி இன்னும் கொடுக்கல, அதை வாங்கி கொடு. அதே நேரத்தில் இன்னமும் பல ஆயிரம் கோடி எங்களுக்கு கொடுக்கணும். யார்? தமிழர்களுக்கு கொடுக்கணும், நமக்கு கொடுக்கணும். எங்களுக்குன்னா உங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும், இந்த மக்களுக்கு கொடுக்கணும். அதை வாங்கி கொடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய கல்வித்துறை கொள்கையை நீங்கள் அமுல்படுத்தினாத்தான் கொடுப்போம்ன்றாங்க. அப்போ அதை கொடுக்கறதுக்கு வெக்கம் இல்லை, இதுனா மான மரியாதை இல்லாமல் அவர் வந்து உடனே வந்து கடன் ஏறுமா? அவன் தான் ஏறத்தையும் செய்யும். இப்போ கடன் ஏறாத ஆள் யார்? இப்போ நமக்கே கடன் ஏறுது. கரெக்டாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூராமே கடனில் தான் வாழ்கிறாங்க. கடன் இல்லாத ஆட்களே யாருமே இல்லை. அவன் கடனை வாங்குறாங்கன்னா, அப்போ போன திமுக அரசு வாங்குச்சுல, அப்போ போய் ஏன் தடுக்கலை? ஆனால் சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ கடனை பூரா நீ ஒழிக்கிறேன்றீங்களா, அதுக்கு என்ன செயல் திட்டம் சொல்லு? நீ நல்ல மனுஷன் போய் சொல்லுப்பா. நீ தான் தமிழ்நாட்டில் வாழ்ற, நேராக போய் விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் சொல்லு, சார் இது மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது சார், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதான் நல்ல மனுஷன். சரி, எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேப்பா, எங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது. நேராக போய் இதட்ட சொல்லுப்பா, நிதி அமைச்சர்கிட்ட. அந்த அம்மா பேர் சீதா,
அந்த அம்மாட்ட போய் சொல்லு, நேரம் அம்மா உங்களுக்கு வேண்டிய அம்மா தானே, அம்மா நான் இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறேன், இது மாதிரி கடனை வந்து நம்ம ஒழிக்கலாம் அப்போ சொல்லலாம்ல. வாய்ஸ் அவுடாளுங்க. சும்மா மக்களை வந்து இழிச்சாப்பையா நினைக்கிறது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் போது நீ லீடரான்னு பாரு, லீடருக்கான புத்தகங்களை படித்து நல்லா டெவலப் ஆகி வா, அப்புறம் வந்து நம்ம பேசுவோம். ஏங்க உண்மையிலே நான் சொல்ல விளையாட்டு சொல்லுங்க, இந்த 7,000 கோடின்றது உண்மையிலே ஆட்டையை போட்டதான் மாட்டிக்கிட்டாப்ல. எனக்கு யார்கிட்டயுமே கேளுங்க தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் மக்களை ஏமாத்துறாங்களேங்க. ஆனால் விஜய் வந்து இப்போ வந்த பிறகு ஊழலை ஒழிக்கிறன்றாரு. நீ வந்து ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, மாநில தலைவராக இருந்துட்டு 7,000 கோடி ஆட்டையை போட்டிருக்கிற அவர் இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டு எவனாவது லஞ்சம் வாங்கினீங்கன்னு வச்சுக்க அவ்வளோதான்றாரு, மிரட்டுறாரு. சொன்னார்ல லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க, உங்கள் அண்ணே சொன்னோம்னு சொல்லுங்க, இல்லை உங்கள் தம்பி சொன்னோம்னு சொல்லுங்க. சொன்னார்லாங்க. இப்போ டைலாக் பேசினாரா பேசலையா? அப்போ லஞ்சத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் வேலை பார்க்குறோம் கூட்டணியில இருந்து. ஆனால் நீ லஞ்ச ஊழலே வாழ்ந்து விட்டு வந்து டைலாக் பேசிக்கிருக்கிற. அப்போ சொல்லுங்க, அது பயிர் சொல்லுங்க. நீ என்னமோ அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே. சப்போர்ட்டாலாம் இல்லை இல்லை, இருந்தாலும் உங்கள் கருத்துக்கு நான் இப்போ சொன்ன கருத்து பயிற்சி போகும். நல்ல மனிதராக இருந்தால் இவர்கிட்ட ஒரு இதே இருக்குங்க. ஐபிஎஸ் நம்ம நம்பிடுவோம், ஒரு அறிவாளி நம்புங்க, தயவு செய்து அறிவாளி ரைட்டு. உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் எங்கெல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா, நேரம் அங்கே போய் கொடுத்து இந்தியாவில் கடனை குறை, அங்கே ஆட்டை போடுறதுக்கு வேலை. உங்கள் ஞாபகம் இருக்க ஒரு முறை திமுகவை உங்களோட இதெல்லாம் ஃபைல்லாம் வெளியிட போகிறேன் அப்படிலாம் பண்ணார் பார்த்தீங்களா? அப்போ தான் பயந்து போய் இந்த அமைச்சர்லாம் காசை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லிங்க்கில் இருந்துக்கிட்டு, அமலாக்கத்துறையில் லிங்க்கில் இருந்துக்கிட்டு, இன்கம் டேக்ஸில் லிங்க்கில் இருந்துக்கிட்டு ஃபுல்லாக மிரட்டுறதே. நாளைக்கு வந்து KN நேருடைய ஃபைல்ஸ் வெளியிட போகிறேன்னு சொன்னாரா, நாளை நான் மருமகனுக்கு வெளியிட போகிறேன், அவன் வெளியிடவே இல்லை கடைசி வரைக்கும். அதில் பயந்து போய் இவர்கிட்ட காசு கொடுத்துருக்குறாங்க பல ஆயிரம் கோடிகளை. அதே ஆட்டையை போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஜம்முன்னு வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து நடத்துகிறாரு. இருந்தாலும் வந்து யார் கட்சி ஆரம்பிச்சா நம்ம பாராட்டுவோம். ஆனால் ஏமாத்தாதீங்க, ஊழல் செய்யாதீங்க. ஊழல் அன்னைக்கு செஞ்சதோட போதும். இனிமேல் ஊழல் செய்யாமல் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. சார் ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையாக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.